வணக்கம். கும்பராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சந்திர கிரகணமான இன்றைய தினத்தில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது, என்ன செய்தால் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். இந்த வகையில கும்பராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டு மீண்டும் செப்டம்பர் மாதம் சந்திர கிரகணம் நிகழ உள்ளதுங்க. இந்த சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி நிகழ இருக்கு. சந்திர கிரகணம் என்பது கதிர ஒளியால் ஏற்படும் புவியின் நிழலிற்குள் நிலவு கடந்து செல்லும் போது நிகழக்கூடியதுங்க. இந்த சந்திர கிரகணம் எப்போது நிகழ்கிறது என்று பார்க்கும்போது இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணம் செப்டம்பர் 18ஆம் தேதி இந்திய நேரப்படி காலை 6:11 மணிக்கு நிகழ்கிறது. இந்த சந்திர கிரகணம் காலை 10:17 மணிக்கு முடிவடையுங்க. இந்த கிரகணத்தின் மொத்த கால அளவு 4 மணி 6 நிமிடங்களாக இருக்கும். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியுமா என்று கேட்டால், இந்த ஆண்டின் 2வது சந்திர கிரகணம் வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஐரோப்பா மற்றும் ஆப்பிரிக்கா உலகின் இரவு பகுதிகளிலிருந்து சிறப்பாக பார்க்கப்படுங்க. இந்தியாவின் பெரும்பாலான பகுதிகளில் கிரகணம் தெரியாது. மேலும் ராஜஸ்தான், குஜராத், பஞ்சாப் போன்ற மாநிலங்கள் மற்றும் ஜம்மு அண்ட் காஷ்மீர், ஹரியானா, மகாராஷ்டிரா, கர்நாடகா போன்ற மாநிலங்கள் உட்பட நாட்டின் பிற பகுதிகளில் பெரும்புறல் கட்டம் மட்டுமே தெரியுங்க. இந்த சந்திர கிரகணத்தின் போது என்னவெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாதவை என்று பார்க்கும்போது, கிரகணத்தின் போது எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்குங்க. எனவே இந்த நேரத்தில் பகவானை நினைத்து வழிபட வேண்டும். கிரகணத்தின் போது பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும். கிரகணத்தின் போது உணவு சமைக்கவோ, காய்கறியை நறுக்குதல் மற்றும் உரித்தல் போன்ற வேலையை செய்யவோ, உணவு உண்ணவோ கூடாது. குறிப்பாக கர்ப்பிணிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த நேரத்தில் கத்தி, கத்தரிக்கோல் அல்லது கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. கிரகணத்தின் போது ஊசியில் நூல் கோர்ப்பது, தையல் வேலை பார்ப்பது போன்றவை கூடாது. கிரகணத்தின் போது கும்பராசினியர்களான நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கும்போது, உணவு மற்றும் தண்ணீரில் தர்பை அல்லது துளசி இலைகளை போட வேண்டும். அதனால் கிரகணத்தின் எதிர்மறை தாக்கம் அதில் ஏற்படாமல் இருக்கும். கிரகணத்திற்கு பிறகு அவற்றை உட்கொள்ளலாம். கிரகண காலத்தில் சோஸ்திரங்களை சொல்லி வழிபடுவதால் கிடைக்கும் பலன்கள் பன்மடங்காக இருக்கும். அதேபோல் கிரகணத்தின் போது கடவுள் வழிபாட்டில் அதிகபட்ச நேரத்தை செலவிடுவதால் நன்மைகள் உண்டாகும். குறிப்பாக கும்பராசினியர்கள் சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை பொருட்கள் தானம் செய்ய வேண்டும். இவ்வாறு செய்வதன் மூலம் அசுப பலன்கள் குறையும். அதேபோல் இந்த சந்திர கிரகணம் நிகழக்கூடிய தருணங்கள்ல முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் உண்டாக்கும்.